இதுதான் பழைய அந்த காலத்து கிளாஸஸ்ஸு, பிரிண்டட் கிளாஸஸ்ஸு, பெயிண்டிங் பிரிண்டட் கிளாஸஸ்ஸு எல்லாமே தனித்தனியாகவே பிரிண்டட் பண்ணது. ஜோடியாகவும் இருக்குது, சிங்கிள் பீஸாகவும் இருக்குது. எல்லாம் தெளிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேமேஜ் எதுவும் கிராக்கர்ஸ் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் ஜோடி ஜோடியாகவும் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ஜோடியாகவும் வாங்கிக்கலாம், சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். அவ்வளவும் குவாலிட்டி ஐட்டம்ஸ் நல்லா உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தது எல்லாமே. வெளிநாட்டு கிளாஸஸ்ஸு, ப்ளூ கலரில் பூ போட்டது, ரெட் கலரில் பூ போட்டது, மான் போட்டது, அப்புறம் மான் போட்டது, குதிரை போட்டது, பூ போட்டது, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கிளாஸஸ்ஸு பிரிண்டட் பண்ண அந்த காலத்தில் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு, டீ குடிக்கிறது கிளாஸஸ் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் கிளாஸ் யூஸ் பண்ணணும். நம்ம குடிக்கிறது இல்லைன்னா ப்ரான்ஸ் யூஸ் பண்ணணும், பிராஸ் யூஸ் பண்ணணும். அந்த காலத்தில் வீட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நம்ம பொருட்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பயன்படுத்தணும். நல்லா உடம்புக்கும் நல்லது, குடிக்கிறதுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, அது ஆரோக்கியமாக இருந்துச்சு அந்த காலத்தில். சாப்பிட்டது எல்லாமே பொருட்கள் எப்போவுமே உணவுப் பொருட்கள் மட்டும் நம்ம உணவுப் பொருட்கள் மட்டுமே நம்ம அவசியம் கிடையாது. அதை பயன்படுத்துகிற பொருட்களும் ரொம்ப முக்கியமாக பயன்பட்டுச்சு. பித்தளை பாத்திரங்கள், ஈயப்பாத்திரங்கள், வெண்கல பொருட்கள் எல்லாமே நல்ல தரமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வாழ்கிறோம். அதை பற்றி சொல்கிறோம். இது வந்து கலர் கிளாஸஸ்ஸு, ப்ளூ கலர் கிளாஸஸ்ஸு, அது மாதிரி எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது. இந்த கிளாஸஸ் எல்லாமே ப்ளூ கலர், க்ரீன் கலர், பச்சை கலர் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்தது. இந்த க்ரீன் கலர் கிளாஸ் ஃப்ரான்ஸு, அது பச்சை கலர் கிளாஸு அதுவும் ஜெர்மனி, இது ப்ளூ கலர் வந்து அது ஜப்பான் கிளாஸஸ்ஸு அது மாதிரி வந்தது. இந்த கிளாஸ்லாம் அப்படின்னா ஒயினு இது மாதிரி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனாமல் ஒர்க் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. அப்போது எனாமல் ஒர்க்னால வெளியில் எனாமல் ஒர்க்கு. இது எப்படின்னா கிளாஸஸ் ரவுண்டு வாய் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மேலே கைப்பிடிக்கிற பெண்டு இருக்கும், அந்த மாதிரி உள்ள எல்லாம் தெளிவாகவே இருக்குது. சுத்தம் பட்டையாக கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸஸில் டிசைன் ஃபுல்லாக கொடுத்து, இது லாஸ்ட் உள்ள ப்ளைன் கிளாஸஸாக இருக்குது. ஒவ்வொரு கிளாஸஸும் ஒவ்வொரு டிசைனில் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டு கிளாஸஸ்ஸு. இது கலர் கிளாஸஸ்ன்னு சொல்லலாம். இந்த கலர் கிளாஸ்லாம் இப்போ வரதில்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதான் இந்த கிளாஸ்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது. ஃப்ரான்ஸு, பெல்ஜியம் நேம் வெட்டியிருக்காங்க. இப்போல்லாம் அந்த நேம் வெட்டணும்னா இந்த கிளாஸே உடச்சிருவாங்க. இப்போ வெட்டுறதுக்கான ஆட்கள் கிடையாது. அந்த மாதிரி வெட்ட கொடுத்தீங்கன்னா உடச்சிருவாங்க. அந்தளவுக்கு வெட்ட தெரியாது, உடச்சி கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது சூழ்நிலைகள். இப்போ உள்ள மக்களுக்கு வந்து வெட்டுறதுக்கான பக்குவம் தெரியலை, வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு அந்த காலத்தில் எல்லாமே நமக்கு மனிதர்களும் நல்லா தெளிவாக இருந்தாங்க, நம்ம பொருட்களும் நல்லா தெளிவாக இருந்துச்சு. யாரும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது, நல்லா தெளிவாக செஞ்சு கொடுத்தாங்க அந்த காலத்தில். அதனால இன்றைக்கி வரைக்கும் நீண்டு நிலச்சி நிற்கிது பொருளோட தரமும் பொருளும். நமக்கு அதனால தான் எடுத்து சொல்லுது, நமக்கு வாழ்கிறோம் வாழ்க்கையும் நல்ல தெளிவாக நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். நல்லா இருக்குது. சரக்கு நல்ல தெளிவான சரக்கை வாங்கி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு தெளிவான இந்த செட்டியார் வீட்டு நேம் வெட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயும் வெட்டியிருப்பாங்க, எல்லா பொருளும் வெட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். அதனால தான் மக்களுக்கு வந்து தெளிவாக பொருட்களை கிடச்சிது. இது கொக்கோகோலா கம்பெனியோட எம்பரர் பிடிச்சது. கொக்கோகோலா கம்பெனி கிளாஸஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பியர் கிளாஸ், பியர் குடி. அடுத்து வந்து சிங்கப்பூரோட எம்பரர் பறித்த ஒரு கிளாஸஸ். அதெல்லாம் நமக்கு எது தேவையோ அது ஃபுல்லாமே நமக்கு அந்த காலத்தில் வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கலாம். வெளிநாட்டில் ஒவ்வொரு பொருளுமே சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா பொருளுமே ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான ஃபுல்லாக வாங்கி சேர்த்து இன்றைக்கி அவ்வளோ ஜாமானும் சேர்த்துருக்காங்க. வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, எல்லா நாட்டிலையும் போகாத நாடு மியான்மர், பெல்ஜியம், செக்கோஸ்லோவேக்கியா, ஒவ்வொரு நாடும் போய் ஸ்வீடன், ஒவ்வொரு நாட்டிலும் போய் அந்த நாட்டில் என்ன ஸ்பெசிஃபிக்கோ அவ்வளோ பொருளும் வாங்கிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதனால இவ்வளோ பொருள் நமக்கு இவ்வளோ நாள் வந்து சேர்ந்துருக்கு. இது இந்த கிளாஸ் பியர் கிளாஸு, கொக்கோகோலா கிளாஸு, அது நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு வடிவமைச்சு கொடுத்தனால தான் இவ்வளோ தூரம் நமக்கு நல்லாயிருக்கு. இந்த கிளாஸ் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சேர்த்துருக்காங்க. சேர்த்தனால தான் இவ்வளோ கிளாஸஸ் இருந்திருக்கு. சிங்கப்பூர் கிளாஸஸ்ஸு, இந்த 3 கிளாஸஸ் லாஸ்ட்டு. நடுவில் வந்து பியர் கிளாஸு. இது ஸ்னோ பாட்டில். அந்த காலத்தில் ஸ்னோ பாட்டிலுங்கிறது பெண்களுக்கான முகத்துக்கு அந்த பருவம் வராமல் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ பாட்டில் வாங்கி சேர்த்துருக்காங்க. கலர் கிளாஸில் வந்திருக்கு அந்த காலத்தில், பித்தளை மூடி போட்டது. இப்போல்லாம் இப்போ ஸ்னோ பாட்டிலாம் கிடையாது. வெளிநாட்டில் வந்து அப்படி தான் விற்றுருக்காங்க. அது அலுமினியம் மூடி போட்டது. இது ஒரு 4 வந்து பித்தளை மூடி போட்டு 5. இதெல்லாம் அப்படின்னா நமக்கு